தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவெளியிலே கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. என்னோடு கூட 37ஆம் சங்கீதம் அதில் 22ஆம் வசனத்தை தேவ மகிமைக்கா நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கோ அவங்க தேசத்தை அனுபவிப்பார்கள். கர்த்தருடைய சாபம் யாருக்கு இருக்கோ அவங்க தேசத்திலிருந்து அறுப்புண்டு போவார்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த 37ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தேவ வசனம் அழகா தெளிவா சொல்லப்படுகிறது. 37ஆம் சங்கீதம் அதில் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தேசத்துல நன்மையை புசிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீங்க அதிலே 18ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், கர்த்தருடைய பிரியமான ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் அவர்களோடு தலைமுறை தலைமுறையா இருக்கும். அதுல 28ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அன்பான தேவ ஜனமே, அவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி. ஆகையால் இந்த காலவேளையிலே ஒரு பிள்ளை, தேவனுடைய பிள்ளையா இருந்தா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாம நாம் இந்த பூமியில என்ன பண்ண முடியாதுங்க, சாட்சியா வாழ முடியாது. அதுக்கு நல்ல உதாரணம், நீங்க தேவ மகிமைக்கா நீங்கள் வாசிச்சீங்கன்னா ஆபிரகாமை பாருங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவர் சீமானாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுது. 24ஆம் அதிகாரம் 31, 32, 33, 34 வசனம் வாசிச்சு பாருங்க. அவரோட வேலைக்கார் சொல்றாரு, என்னுடைய எஜமான் சீமானாய் இருக்கிறாரு. நீங்க 24:1 வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் எல்லா விதத்திலையும் என்ன பண்ணாராம், ஆபிரகாமை ஆசீர்வதித்தாராம். அப்போ இந்த பூமியில நம்ம வாழுகிற காலத்துல அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை நம்பின தேவ பிள்ளைங்க வறுமையில, பசியில, பற்றாக்குறையில, ஏழ்மையில, கடன்ல, தரித்திரத்துல, சாபத்துல நம்ம வாழக்கூடாது. நம்ம தேவனுடைய வசனத்துல சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும், சுதந்திரித்து கொள்ளணும். ஏன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் சிலுவையில நமக்காக சாபமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் பெற வேண்டும் என்பது. அப்போ நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுதான் தேவனுடைய விருப்பம். ஏன்னா தேவ வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்ம செல்வந்தர்களா இருக்க, என்னங்க, செல்வந்தனாய் இருந்த தேவன் அவர் நமக்காக சிலுவையில என்னானாருங்க, தரித்திரனானார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எந்த இடத்துல தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம போயிருக்கிறோம், ஆசீர்வாதம் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு, எங்கே தடைப்பட்டிருக்கு, என்னங்க, அதுக்கு தடைக்கு காரணம் என்ன, அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு சரிப்படுத்தணும். இல்லைன்னா நம்ம பாஷையில சொல்லணும்னா, நம்ம விட வேண்டிய பாவ பழக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு சரியா வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழணும். நம்ம அப்படி வாழும்போது கண்டிப்பா கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு தெரியுங்களா? பிரியமான தேவ ஜனமே, இந்த பூமியில நீ எப்படி இருப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது, சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க, நீதிமான் பனையை போல ஓங்கி வளருவான். நீங்க நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு எந்த விதத்துல என்ன இருக்காதுங்க, குறை இருக்காது. உன் வளர்ச்சியை ஒருத்தரும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் பூமிக்குரிய ஆவிக்குரிய என்னங்க எல்லா நன்மையினாலே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் அல்ல, நீங்க சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க, அவங்க எப்படி இருப்பாங்களா, நதியோரத்துல நடப்பட்ட மரமா, இலை உதிராத செடியா, தன் காலத்துல கனி கொடுத்து செய்யற எல்லா வாய்க்கும் செழிப்பா இருப்பாங்க என்று வேதம் சொல்லுது. இன்னொரு வார்த்தை சொன்னா, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிற நிலைமையில மற்றவங்க பார்க்கும்போது, ஆமாப்பா இவங்க தேவன், மெய்யான தேவன் என்று சொல்லத்தக்க ஆசீர்வாதமாய் தேவன் நம்ம வைப்பார். அது மட்டும் அல்ல, நீங்க சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 1-2 வாசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், நன்மை பாக்கியம் அவனை பின்தொடருன்னு சொல்லுது. உன் சம்பாதனை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிப்பார். உனக்கு ஒரு குறையும் என்னங்க, ஒரு நன்மையும் குறைபடாம கர்த்தர் எல்லா இகப்பர நன்மையினாலும் என்ன செய்வாருங்க,
ஆசீர்வதிப்பார். இது தேவனுடைய விருப்பம். மல்கியா 3:10-11 வாசிச்சு பாருங்க. உனக்கு நஷ்டத்தை உண்டாக்குற எல்லாவற்றையும் உன் நிமித்தமா கர்த்தர் கடிந்து கொள்வார். உனக்கு ஒருத்தனும் துரோகம் செய்ய மாட்டான், ஒருத்தனும் ஏமாற்ற மாட்டான், ஒருத்தனும் உன் சம்பாதனை அபகரிக்க மாட்டான். உன் சம்பாதனை நீயே சாப்பிடும்படியா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, உன்னை ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்கும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். துர்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும். ஆகையால சங்கீதம் நீங்க 112 வாசிச்சு பாருங்க. ஆஸ்தி ஐஸ்வர்யம் யார் வீட்டில் இருக்குமாங்க? பிரியமான தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கும். நீங்க யோசுவா 21:45 வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். ஒன்றும் தவறல, எல்லாம் நிறைவேறினது. அப்போ நம்ம தேசத்துல அன்பான தேவ ஜனமே, நாம் இருக்கிற எல்லையில், நம்ம வேலை செய்கிற இடங்களில், நம்ம படிக்கிற இடங்களில் என்னங்க நம்மளை பார்க்குற ஜனங்க சொல்லணும், ஆமாப்பா இவங்க ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது அற்பமாக ஆரம்பிச்சிருப்போம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்ம எப்படி இருந்து எல்லாம் உலகத்துக்கு தெரியும். ஆகையால தேவனிடத்துல வந்த பின்பு நம்மளை பார்த்து மக்கள் என்ன சொன்னாங்க, இவங்க ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன் என்று சாட்சி கொடுக்கணும். அப்படியாப்பட்ட ஆசீர்வாதமான மகிமையான வாழ்க்கை வாழணும். அதுக்காக தான் ஆண்டு சொன்னார். சங்கீதம் 37 22 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தேசத்துல நன்மையை அனுபவிப்பார்கள். அப்போ இன்னைக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறது யார் விரும்புறாங்களோ இல்லையோ, என்னங்க உனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் நீ நல்லா இருக்கிறத விரும்புகிறார். ஆகியால் தான் 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னார். நீ சுகமாயிருக்கிறது தேவனுடைய விருப்பம். ஆகையால் இன்றைக்கு ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாம இன்னும் போராடி கொண்டே, இன்னும் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வராம இன்னும் தடமாடிட்டே இருந்தா, இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, எங்க சரியில்லை, எங்க தேவனை துக்கப்படுத்திருக்கிறேன், எங்க தேவனை வேதனைப்படுத்திருக்கிறேன், எங்க தேவ வசனத்துக்கு ஏற்றபடி நான் வாழல, அதை நம்ம சரி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க வசனத்துக்கு ஏற்றபடி வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான கால விளைக்காக நன்றி. இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்திலும் கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சங்கீதம் 37:22 படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொன்னீர். நாங்கள் இந்த பூமியில வாழ்ற நாளெல்லாம் எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்கத்தக்கதாக நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஒரு வேளை ஆண்டவரே பலவிதமான சாபத்திலும் கஷ்டத்திலும் போராட்டத்திலும் ஆண்டவரே அவமான நிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்கன்னா, அவரோட குறைகள் எல்லாம் மன்னியும், அவரோட குற்றங்கள் எல்லாம் மன்னியும். அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவளோட குடும்பங்கள் ஆசீர்வதியும். தேவரீர் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மையை கட்டளையிடும். கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா, பிரியமான தேவச்சனமே, எங்களோட தொலைபேசியின் வழியாக அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்பு இருந்தால் கமெண்ட் வழியாக தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.